ரைட். ஸோ ஆசிலேஷனோட லெக்சர் 2ல நம்ம இருக்கோம். நேத்து ஃபுல்லா பேசிக்ஸ் கத்துக்கிட்டு இருந்தோம். அதுல ஃபேஸ் டிஃபரன்ஸ் கண்டுபிடிக்கிறது 5 மைனஸ் 5 ஃபேஸ் டிஃபரன்ஸுக்கும் பாத் டிஃபரன்ஸுக்குமான ரிலேஷன் டெல் ஃபை ஈக்குவல்ஸ் டு 2π பை லாம்டா இன்டூ டெல். ஃபேஸுக்கும் டைமுக்குமானது 2π பை டி இன்ட்டு டெல் டி. இந்த 3 முக்கியமான விஷயத்த நேத்து நான் உங்களுக்கு கற்றுக் கொடுத்துருந்தேன். இன்னைக்கு நிறைய பேசலாமா? ஓகே. உங்களுக்கு சர்க்குலர் மோஷன் என்னன்னு தெரியும் தானே? தெரியும் சார். ஒரு பாடி சர்க்குலர் பாத்ல சுத்தி வந்தா அது சர்க்குலர் மோஷன். ஆக்சுவலா இது வெர்டிகல் ஆக்சிஸ், இது ஹரிசாண்டல் ஆக்சிஸ், இது எக்ஸ் ஆக்சிஸ், இது ஒய் ஆக்சிஸ். நீங்க நம்பவே மாட்டீங்க, ஒரு சூப்பரான விஷயம். கிளாஸ் முடிஞ்சது நான் ஒரு வீடியோ அனுப்புறேன் பாரு, உனக்கு ரொம்ப நல்லா புரியும். இப்போ இனிஷியலா ஒரு பாடி இங்க இருக்கு, அடுத்து அந்த பாடி இது ஓ, இது ஏ, இது பி, இந்த பாயிண்ட் பி, இந்த பாயிண்ட் சி, இந்த பாயிண்ட் டி. இந்த 5 நிமிஷம் தான் இன்னைக்கு டேக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த 5 நிமிஷம் உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருச்சுன்னா இன்னைக்கு கிளாஸ் அவ்வளோ அற்புதமா போகும். பாருங்களேன், ஒரு பாடி இருக்குன்னா இந்த இடத்தோட பேர் தான் ஃபூட்டு. ஃபூட்டுனா அந்த பாடிக்கு நேரா ஒரு கோடு போட்டீங்கன்னா அதான் ஃபூட்டு. பாடி ஏழுக்கு இருக்கும் பொழுது அதோட ஃபூட் வந்து ஓ. அப்ப இங்க வருதா, அதோட ஃபூட் எங்க வரும் பாருங்க, இங்க வந்துருது. பாடி இங்க வருதா, ஃபூட் இங்க வந்துருது. பாடி இங்க வருதா, ஃபூட் இங்க வந்துருது. பாடி இங்க வருதா, ஃபூட் இங்க. அப்ப என்ன அர்த்தம்னா, பாடி ஏல இருந்து பி வரும் பொழுது அதோட ஃபூட்டு ஓல இருந்து பிக்கு வருது. ஒத்துக்கிறீங்களா? ஓல இருந்து பி, இது சென்டர் தான் ஓ, ஓல இருந்து பி, ஓல இருந்து பி. திரும்ப பாடி பில இருந்து சி வரும் பொழுது அதோட ஃபூட்டு, அந்த பாடிக்கு நேரா கோடு போட்டா அதான் ஃபூட்டு. ஸோ பில இருந்து சி வந்தா பாடி திரும்ப அந்த ஃபூட் வந்து பில இருந்து ஓ வந்துருது. பாடி எங்க இருந்து எங்க வருது, பி டு சி. ஃபூட் எங்க இருந்து எங்க வருது, பி டு ஓ. நான் அடுத்து என்ன சொல்ல போறேன்னு நேரம் யோசிச்சிருப்பேன். சரி, பாடி வந்து சில இருந்து டி வரப்போகுது, அதான் சொல்ல வரீங்க. அப்ப அதோட ஃபூட் வந்து ஓல இருந்து டி வரப்போகுது, ஓல இருந்து டி வரப்போகுது. அகைன் பாடி வந்து டில இருந்து ஏ போகுது, அப்ப அதோட ஃபூட்டு திரும்ப டில இருந்து ஓ போகுது. ஆமா சார். அப்போ ஒரு சர்க்குலர் மோஷன்ல வெர்டிகல் டயாமீட்டர்ல நடக்கிறது சிம்பிள் ஹார்மானிக் மோஷனா? எவ்வளவு பெரிய ரகசியத்தை ஒளிச்சு வச்சிருக்காங்க பாருங்களேன். இவ்வளோ நாள் நமக்கு சர்க்குலர் மோஷன் தெரியும். சர்க்குலர் மோஷனோட வெர்டிகல் டயாமீட்டர்ல நடக்கிறது சிம்பிள் ஹார்மானிக் மோஷன், எஸ்ஹெச்எம். கத்துக்கிட்டீங்களா? சர்க்குலர் மோஷனோட வெர்டிகல் டயாமீட்டர்ல நடக்கிறது சிம்பிள் ஹார்மானிக் மோஷன். ரைட். அர்ஜுன் குட் ஈவினிங் பை, ஜோகி குட் ஈவினிங் பை, ஹேனா குட் ஈவினிங் பை, வேற யார் புதுசா வந்தீங்க, புவி குட் ஈவினிங் பை. குட் ஈவினிங் சார். ரைட் பை. ஸோ ஜோகி வெயிட் பண்ணு, லாஸ்டா நான் சொன்னதுக்கு அப்புறம் போலாம், கிளாஸ் முடிச்சுட்டு. ஓகே சார். ரைட் பை. ஸோ லிசன் பை. அப்ப ஒரு சர்க்குலர் மோஷன்ல வெர்டிகல் டயாமீட்டர்ல நடக்கிறது சிம்பிள் ஹார்மானிக் மோஷன், அவ்வளவுதான். ஒரு சர்க்குலர் மோஷன்ல வெர்டிகல் டயாமீட்டர்ல நடக்கிறது சிம்பிள் ஹார்மானிக் மோஷன். கத்துக்கிட்டீங்களா? சொல்லுங்க பை. இந்த இடம் மீன் பொசிஷனா, இந்த இடம் பாசிட்டிவ் மேக்ஸிமமா, இந்த இடம் நெகட்டிவ் மேக்ஸிமமா? அப்ப மீன் பாசிட்டிவ் மேக்ஸிமம், மீன் நெகட்டிவ் மேக்ஸிமம், மீன். இது ஒரு எஸ்ஹெச்எம், சிம்பிள் ஹார்மானிக் மோஷன், வைப்ரேட்டரி மோஷன், ஆசிலேட்டரி மோஷன். இது ஏற்கனவே நேற்றே உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். ஆக்சலரேஷன் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு டிஸ்பிளேஸ்மெண்ட், பட் போத் ஆர் ஆக்ட் ஆஸ் ஆப்போசிட் டைரக்ஷன். இப்படி ஒபே பண்ணாதான் இது எஸ்ஹெச்எம்னு சொல்லியிருக்கேன். ரைட். சரி, இதெல்லாம் புரிஞ்சிருச்சு. டாபிக் உள்ளார என்டர் ஆயிடுங்க. இப்போ என்ன ஆகுதுன்னா, இனிஷியலா பாடி வந்து ஆஃப்டர் டி டைம் இங்க போயிடுது. இட் மேக்ஸ் an angle தீட்டா. இதுக்கு நேரா ஒரு டாட்டட் லைன் போடுறேன். அப்ப இந்த ஆங்கிளும் தீட்டா தான். இந்த இது மேக்ஸிமம் ஆம்ப்ளிடியூட் ஏ இல்ல, தெரியுதா உங்களுக்கு? ஏன்னா மேக்ஸிமம் ஆம்ப்ளிடியூட் இந்த டிஸ்டன்ஸ் தான் ஏ. ஏன்னா அந்த ஊஞ்சலை நீங்க ஆசிலேட் பண்ணும் பொழுது அது எவ்வளவு தூரம் மேக்ஸிமம் போகுதோ அதுதான் மேக்ஸிமம் ஆம்ப்ளிடியூட் ஏ. இந்த டிஸ்டன்ஸ் ஒய்னு வச்சுக்கோங்க, டிஸ்பிளேஸ்மெண்ட். அதாவது இந்த ஃபூட் எவ்வளவு தூரம் நகர்ந்திருக்கு, ஒய் அளவுக்கு நகர்ந்திருக்கு. இங்க சைன் தீட்டா கண்டுபிடிங்க. சைன் தீட்டா ஈக்குவல்ஸ் டு ஒய் பை ஏ. ஒத்துக்கிறீங்களா? சைன் தீட்டா ஈக்குவல் டு ஆப்போசிட் ஒய், ஹைபாத்தசிஸ் ஏ. இங்க எடுத்துக்கிட்டீங்கனாலும் ஒய் ஏ.
அப்ப sin theta equal to y by a. உங்களுக்கு தெரியுதா? டிஸ்பிளேஸ்மெண்ட் வேணும்னா a sin theta, a sin theta. சிம்பிள் ஹார்மானிக் மோஷனோட டிஸ்பிளேஸ்மெண்ட் ரிலேஷன் சொல்லுங்க பா. y equals to a sin theta. தீட்டாவுக்கு பதிலா ஒமேகா டி சார், நாங்க ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும் ஒமேகாவுக்கு பதிலா தீட்டா பை டின்னு நாங்க படிச்சிருக்கோம். அப்ப தீட்டாவுக்கு பதிலா ஒமேகா டி. y equals to a sin omega t. Displacement equation y equals to a sin omega t. அவ்வளவுதான், சூப்பரா இல்ல? இனிமேல் SHM ஓட டிஸ்பிளேஸ்மெண்ட் ரிலேஷன் a sin omega t. சரி, கத்துக்கிட்டோம். இதுல இருந்து கிராஃப் போடணும். கிராஃப் ரொம்ப இம்பார்ட்டன்ட். என்ன பார்த்துட்டே வா. இப்போ ஒமேகா டினா ஆங்கிள் பா. ஒமேகா டி 0 டிகிரியா இருந்தா டிஸ்பிளேஸ்மெண்ட் 0 சார். ஒமேகா டி 90 இருந்தா டிஸ்பிளேஸ்மெண்ட் மேக்ஸிமம் sin 90 1. இது ஆக்சுவலா ஏற்கனவே சொன்ன மாதிரி இது ஒன்னோட கிளாஸ். உனக்கு என்ன டவுட்டு, உனக்கு புரியல, மற்ற பசங்க இருந்தா நினைப்பாங்களா, நம்மளே கேட்டுன்னு இருந்தா சார் ஏதாவது நினைப்பாங்களா? எதுவுமே இல்லை, எல்லாமே நம்ம தான். ரைட்டா? எல்லாருமே ஒரே மாதிரி லேர்ன் பண்ண முடியாது. சில பேருக்கு ஃபாஸ்டா லேர்ன் பண்ணுவீங்க, சில பேர் கொஞ்சம் ஸ்லோவா லேர்ன் பண்ணுவீங்க. எதுவுமே தப்பு இல்லைல்ல. நோக்கம் என்ன? சொல்லி கொடுக்குற ஆசிலேஷன் உங்களுக்கு கம்ப்ளீட்டா வந்து சேரணும். ஸோ அதனால நம்ம எல்லாரும் ஒண்ணுதான் நினைச்சுக்கிட்டு படிங்க. கேட்டுக்கோ, கத்துக்கோ. இந்த கேட்கறதுக்கோ எது சொல்றதுக்குமே தயக்கப்படக்கூடாதுன்றதான் உனக்கு ஃபர்ஸ்ட் டேலேருந்து சொல்லிட்டு இருக்கேன். ஸோ அந்த ஃப்ரீடத்தை ஒழுங்கா பயன்படுத்திக்கோங்க. எண்ட் ஆஃப் த செஷன்ல இன்னைக்கு போனோம், ஆசிலேஷன் நல்லா கத்துக்கிட்டோம். அந்த நிறைவோட தான் ஒவ்வொரு கிளாஸுமே போகணுமே தவிர இன்னைக்கு போனோம் ஒண்ணுமே புரியல, என்ன சொன்னாருன்னு எனக்கு தெரியல, ரைட்டா? அந்த மாதிரி இருந்தா என்கிட்ட கேட்டுரு, எனக்கு தெரியல சார், இன்னொரு டைம் கத்துக் கொடுங்க அப்படின்னு கேட்டுரு. ரைட்டா? ரைட். ஸோ y ஈக்குவல் டு பிளஸ் ஏ. ஒமேகா டி பையா இருந்தா சைன் 180 உங்க எல்லாருக்குமே தெரியும் 0. ஒமேகா டி 3 பை பை 2 மைனஸ் ஏ சார். ஒமேகா டி 2 பை 0. அப்ப ஆங்கிளுக்கும் டிஸ்பிளேஸ்மெண்ட்டுக்கும் நம்ம கிராஃப் டிரா பண்ணணும். கவனமா கவனிங்க. டிஸ்பிளேஸ்மெண்ட் கிராஃப் எப்ப நீங்க சைனை பார்த்துட்டீங்களோ அப்பவே யோசிச்சிருப்பீங்க அது சைன் கிராஃப்ன்ட்டு. அப்ப டிஸ்பிளேஸ்மெண்ட் கிராஃப் எப்படி இருக்கும்? ஒமேகா டிக்கும் டிஸ்பிளேஸ்மெண்ட்டுக்கும் டிரா பண்ணீங்கன்னா பாருங்க பாருங்க பாருங்க. ஒமேகா டி 0வா இருக்கும் பொழுது டிஸ்பிளேஸ்மெண்ட்டும் 0. ஒமேகா டி கரெக்டா 90க்கு வரும் பொழுது டிஸ்பிளேஸ்மெண்ட் மேக்ஸிமம் பிளஸ் ஏ. ஒமேகா டி பையா இருக்கும் பொழுது 0. 3 பை பை 2வா இருக்கும் பொழுது நெகட்டிவ் மேக்ஸிமம் மைனஸ் ஏ. அகைன் 2 பை 0. தெரியுதா? அப்ப ஒரு பெண்டுலம் எப்படி ஆசிலேட் ஆகுதுன்னு உங்களால உணர முடியுதா? இந்த இடம் தான் இந்த இடம், இந்த இடம் தான் இந்த இடம், திரும்ப மீன் பொசிஷன் இந்த இடம். பேர் கொடுத்துக்கிட்டா 1 2 3 4 5. அப்ப இதான் 1, இதான் 2, இதான் 3, இதான் 4, இதான் 5. 1 0, 2 பிளஸ் ஏ, இங்கேயும் 2 பிளஸ் ஏ, 3 திரும்ப 0, 4 மைனஸ் ஏ, 4 மைனஸ் ஏ மைனஸ் ஏ, 5 0. இதான் டிஸ்பிளேஸ்மெண்ட் ரிலேஷனு. கற்றுக்கிட்டீங்களா? ஸோ அப்போ y ஈக்குவல்ஸ் டு ஏ சைன் ஒமேகா டி. சில புக்கில் y ஈக்குவல் டு ஏ சைன் ஒமேகா டி. ஏன்னா ஆம்ப்ளிடியூட், ஏன்னா ஆம்ப்ளிடியூட். கற்றுக்கிட்டீங்களா? ரைட். இப்போ இருக்கிறதுலே ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம் சொல்ல போறேன். இது புரிஞ்சிருச்சுன்னா உனக்கு எல்லாம் புரிஞ்சிருச்சு. இங்க பாருங்க, இந்த இடம் x ஈக்குவல் டு 0, இந்த இடம் x ஈக்குவல் டு பிளஸ் ஏ. கரெக்டா a பை 2 வரணும். இப்போ நான் இங்கே y போட்டிருக்கேன்ல, எக்ஸ் போட்டுக்கோ, தப்பு இல்லை. ஒய்ல காமிச்சேன், y போட்டேன். இப்போ எக்ஸ்ல காமிக்கிறேன், எக்ஸ் போட்டு. எக்ஸ் a பை 2வா இருக்கும் பொழுது இந்த ஒமேகா டி என்னவா இருக்கும்? இதான் கொஷின். பாருங்க, எக்ஸ் ஈக்குவல் டு ஏ சைன் ஒமேகா டி. எக்ஸுக்கு பதிலா a பை 2, ஏ சைன் ஒமேகா டி. ரொம்ப அவசியம், நல்லா கத்துக்கோங்க. எனக்கு என்னெல்லாம் ஆசிலேஷன்ல தெரியுமோ எல்லாத்தையும் ஒரு கூடையில அள்ளி போட்டு எடுத்து வந்து கொட்டிடுறேன். எல்லாமே உனக்கு தேவையானதாக தான் இருக்கும். ஸோ ஏ ஏ. அப்போ 1/2 ஈக்குவல்ஸ் டு சைன் ஒமேகா டி. சைனோட எந்த ஆங்கிள் 1/2?
வாயை தர சைனோட எந்த ஆங்கிள் ஒமேகா டி, சரி சைனோட எந்த ஆங்கிள் வந்து 1/2 5/6 சார். 30. 30 டிகிரி 30 டிகிரி எல்லாருமே சொல்ல ட்ரை பண்ணு 30 டிகிரி. கிருத்திக் குட் ஈவினிங் பை. அபி குட் ஈவினிங் பை. Good evening, sir. Good evening sir. ஒமேகா டி வந்து 30 டிகிரி 30 டிகிரினா π/6 அப்போ ஒமேகாவை உடைச்சிருங்க 2π/t 2π/t into t equal to π/6. ஒரு பிரமாதமான ரகசியம் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. ஸோ பை போயிடுச்சு. அப்போ எவ்வளோபா டைம் ஆகும்? டைம் வேணும்னா t/12 மறக்கவே கூடாது. அப்போ என்ன அர்த்தம் தெரியுமா? டிஸ்பிளேஸ்மெண்ட்டு பாதி ஆகணும்னா எவ்வளோடா டைம் ஆகும்? ஸோ டோட்டல் டைம்ல 12ஆல் டிவைட் பண்ணணும். டோட்டல் டைம்னா எவ்வளோ பே? மீன் பாசிட்டிவ் மேக்ஸிமம், மீன் நெகட்டிவ் மேக்ஸிமம், மீன். இது ஒரு டைம் பீரியட். இந்த டைம் பீரியட் வந்து ஒரு 12 செகண்ட் வச்சுக்கோங்க. ஒரு ஆசிலேஷனுக்கு 12 செகண்ட் ஆகுது. அப்ப a/2 மட்டும் போறதுக்கு எவ்வளவு டைம் ஆகும்? t/12 ஆகும். இப்ப நான் எல்லா ட்ரிக்கையும் எல்லா ரகசியத்தையும் இங்கேயே உடைச்சிடுறேன். ஆனா கொஞ்சம் கொஞ்சமா கத்துக்கிட்டே வா. அப்ப a/2 போகணும்னா t/12 டைம் ஆகும். t/12 டைம் ஆகும். எவ்வளவு ஆங்கிள்? 30 டிகிரி. அப்ப ஒமேகா டி வந்து 30 டிகிரி which mean π/6 ஆகும். டைம் வந்து t/12 ஆகும். கத்துக்கிட்டீங்களா? ஓகே, சரி புரிஞ்சிருச்சு. அடுத்தது x equal to 0. x equal to a போகிறதுக்கு எவ்வளோ டைம் ஆகும்? எவ்வளோ டைம் ஆகும்? நான் சொல்லி கொடுத்தேனே. 0ல இருந்து பாசிட்டிவ் மேக்ஸிமம் போக எவ்வளோ டைம் ஆகும்? சும்மா சொல்லு. t/, எவ்வளோ டைம் ஆகும்? t/4. ரொம்ப அழகா சொன்னீங்க. t/4. இந்த t/4 வருதான்னு பார்த்துருவோமா? x equal to a sin omega t. x-க்கு பதிலா a sin omega t. a போயிடுச்சு. sin omega t 1ன்னா omega t ஓட வேல்யூ 90 டிகிரி π/2. ஒமேகா உடைங்க 2π/t இன்ட்டு ஒரு t π/2. பை போயிடுச்சு. இந்த டைம் வேணும்னா t/4 ஒத்துக்கிறீங்களா? அப்ப x equal to a போகிறதுக்கு பாசிட்டிவ் மேக்ஸிமம் போகிறதுக்கு எவ்வளவு டைம் ஆகுது? t/4. பாதி போறதுக்கு எவ்வளவு டைம்? t/2. நீங்க யூனிஃபார்ம் மோஷன் மாதிரிலாம் கனெக்ட் பண்ண முடியாது. நீ எப்படி யோசிப்ப நான் சொல்லிட்டா? இங்க பாருங்களேன் சார், 0ல இருந்து பிளஸ் a போகிறதுக்கு t/4 ஆகுது சார். அப்ப அதுல பாதி போகிறதுக்கு அதுல பாதி ஆகும் சார். அப்படிலாம் இங்க பண்ண முடியாது. எல்லாத்துக்கும் எக்ஸ்பிரஷன் எழுதணும். இது ஃபங்க்ஷனு, சைனு. அப்ப ஈக்குவேஷன் போட்டு தான் போடணும். ரைட்டா? பை இன்னொரு பெரிய ரகசியம், கவனமா கவனி. x equal to 0ல இருந்து x equal to a போக எவ்வளவு டைம்? t/4. x equal to 0ல இருந்து x equal to plus a/2 போக எவ்வளவு டைம்? t/12. என் கேள்விய உற்று கவனிங்க, ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன் கேள்வி? அப்ப a/2ல இருந்து a போக எவ்வளவு டைம் ஆகும்? யாரா சொல்ல முடியுமா? உங்களுக்கான நேரம் 30 செகண்ட். என்ன வேணாலும் சொல்லு. இப்ப நான் என்ன சொல்லி கொடுத்துருக்கேன்? மீன்ல இருந்து பாசிட்டிவ் மேக்ஸிமம் போக t/4, மீன்ல இருந்து a/2 போக t/12. ஏன் கேள்வி? a/2ல இருந்து a போகணும், அதாவது நெக்ஸ்ட் ஹாஃப் போகணும். ஃபர்ஸ்ட் ஹாஃப்க்கு t/12 எவ்வளவு? நெக்ஸ்ட் ஹாஃப் எவ்வளவு? t/6. t/6ஆ? t/6 எப்படி சால்வ் பண்ண? அவ்வளவுதான். சூப்பரா எல்லாரும் கத்துக்கிட்டீங்க. உங்களுக்கு தெரியுமா? நானுமே 2017 வரைக்கும் இப்படிதான் யோசிச்சேன். அப்பெல்லாம் நான் ரொம்ப மக்கு பையன், எனக்கு ஒண்ணுமே தெரியாது. 0ல இருந்து a/2 போறதுக்கு t/12னா திரும்ப a/2ல இருந்து a போறதுக்கு அதே t/12 தான் ஆகணும்னு தப்பா நினைச்சிட்டு இருந்தேன். போக போக ஆக்சலரேஷன் என்ன ஆகுது? ஸ்பீடு குறையுது இல்ல? போக போக ஸ்பீடு குறையுது. அப்ப நீ என்ன பண்ணணும்? மேக்ஸிமம் போறதுக்கு t/4, இங்க போறதுக்கு t/12. அப்ப ரிமைனிங் வேணும்னா t/4ல இருந்து t/12 மைனஸ் பண்ணணும். 12t minus 4t 8t by
48, 4 8 8 6 8 48 t/6. இந்த ரகசியம் எப்பவுமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். என்னன்னா உங்கள்கிட்ட கேட்குற கேள்வி எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணி கொடுத்துறேன். x = 0ல இருந்து x = a/2 போக எவ்வளோ டைம் ஆகும்? x = 0ல இருந்து x = a போக எவ்வளோ டைம் ஆகும்? x = 0ல இருந்து x = a/2ல இருந்து x = a போக எவ்வளோ டைம் ஆகும்? இந்த 3 கேள்வி நல்லா கத்துக்கணும். 0 to a/2 டைம் என்ன? t/1 0 to a t/4 a/2 to a t/6 அவ்வளவுதான். இது நான் உனக்கு ஒரு 10 செகண்ட் டைம் தரேன். இது தெரியாம உங்களை என்னால இந்த ஆசிலேஷன்ற ஊருக்குள்ளார கூட்டே போக முடியாது. முதல்ல இதை முடிச்சு வைங்க. முடிச்சிங்களா? ஸோ டைம் கால்குலேட் பண்ணணும், ஆங்கிள் கால்குலேட் பண்ணணும். லெசன் அற்புதமான லெசன். உங்க அறிவுக்கு எல்லாத்துக்கும் தீனி போடுற மாதிரி. இப்படிலாம் நம்ம யோசிக்கலாமா, இப்படிலாம் நமக்கு பிசிக்ஸ் தெரியுதா, அப்படிலாம் உடனேயே நினைச்சு பெருமைப்பட்டுக்கக்கூடிய நேரம் வரும். காரணம் இவ்வளோ பிரமாதமான விஷயம்லாம் நம்மளால கத்துக்க முடியுதா அப்படின்ட்டு தெரிஞ்சுக்கலாம். மார்க்காக படிக்காதீங்க, லெசனை நல்லா கத்துக்குங்க. லெசன் நல்லா கத்துக்கிட்டா மார்க் ஆட்டோமேட்டிக்காக வந்து விழ போகுது. இப்போ உங்ககிட்ட ஒரு கேள்வி, டிஸ்பிளேஸ்மெண்ட் a/√2 இருந்தா ஒமேகா டி எவ்வளோ, டி எவ்வளோ? உங்களுக்கான நேரம் 30 செகண்ட். Sir, theta 45, sir. ஒமேகா டி 45 டிகிரினா which mean 5/4 45 ரேட்டு தான். அது ரேடியன்ல சொல்லணும்ல, 5/4. அப்புறம் டி எவ்வளோ? t/8. பை இப்படிதான்ப்பா சம் கேட்பாங்க. டிஸ்பிளேஸ்மெண்ட் கொடுத்துட்டு டைம் பீரியட் கேட்பாங்க. இங்க இருந்து இவ்வளவு தூரம் போறதுக்கு இப்போ நீங்க உங்க ஸ்கூல்ல இருந்து உங்க வீட்ல இருந்து உங்க ஸ்கூலுக்கு போறதுக்கு எவ்வளோடா டைம் ஆகுது? நீங்க யூனிஃபார்மா போறீங்க, டிராஃபிக் எதுவுமே இல்லை, கரெக்டாக 40 km/h போறீங்க, வெறும் 10 கிலோமீட்டர் தான். அப்போ டைம் எவ்வளோ ஆகுது? 10/40 டிஸ்டன்ஸ் பை வெலாசிட்டி. அது யூனிஃபார்ம். இங்க அப்படி போட முடியாது. சைன் ஃபங்க்ஷனு y = a sin ωt. அப்போ ஃபங்க்ஷன் வர்றதுனால நம்ம நினைக்கிற ஆன்சர் அங்கே இருக்காது, சால்வ் பண்ணி தான் சொல்லணும். எப்படி சார் சால்வ் பண்றது? y வந்து a/√2 கொடுத்துருக்காரு சார். அப்போ a/√2 = a sin ωt. a போயிடுச்சு. sin ωt 1/√2னா ωt ஓடது 45 டிகிரி. 45 டிகிரினா எல்லா ஊர்லயுமே π/4 தான். அப்ப ஒமேகா 2π/t into ஒரு t equal to π/4. π போயிடுச்சு. t equal to t/8. சூப்பரா இருந்துச்சா? ரைட். லாஸ்டா ஒரே ஒரு கொஸ்டின் சொல்லிருக்கேன், நான் அடுத்த டாபிக் போயிடுறேன். டிஸ்பிளேஸ்மெண்ட் வந்து √3a/2 இருந்தா ஒமேகா டி எவ்வளோ, டி எவ்வளோ? 10 செகண்ட் டைம், சீக்கிரம். சார் π/3. சார் லாஸ்ட் சம் எப்படி சார் கால்குலேட் பண்ணும்? எதுமா? π/3 சார். ஒரு நிமிஷம் வரும். ஒரு டவுட். யாருக்குமா டவுட்? சார் a/√2னா எப்படி சார் கால்குலேட் பண்ணும்? ரைட் பை, நான் சொல்லி தரவா? ஒரு நிமிஷம் இருங்க பை, டவுட் கிளியர் பண்ணிட்டு வந்தேன். இங்க y-க்கு பதிலா a/√2 சொன்னா பை, மைக் ஆன் பண்ணு. ஆமா சார். y = a sin θ ஃபார்முலாவா, a sin ωt ஃபார்முலாவா? எஸ் சார். y இருக்க வேண்டிய இடத்துல a/√2வா? எஸ் சார். a போயிடுச்சம்மா. எஸ் சார். sin ωt இருக்க வேண்டிய இடத்துல 1/√2 இருக்காங்களாமா? எஸ் சார். சைனோட எந்த ஆங்கிள் 1/√2? 45 டிகிரியாமா? 45. அப்போ ஒமேகா டி இருக்க வேண்டிய இடத்துல 45 டிகிரி இருக்காமா? 45 டிகிரில போடக்கூடாது. அது π/4 தெரியும்ல, 180/4 45. ரைட்டா? எஸ் சார். அப்போ ஒமேகா டி π/4 இருந்தா
ஒமேகாவை உடைச்சிட்டா 2π/t Yes, sir. போய் சேர்ந்துருச்சா? டி வேணும்னா கேபிட்டல் டி மேல போயிடும். 2 4s are 8 கீழே வந்துருச்சா? Yes, sir. கத்துக்கிட்டியா? Yes, sir. ரைட். அப்படியே இந்த சமக்கு நீங்களே சொல்லிருங்க. டிஸ்பிளேஸ்மெண்ட் கவனி எல்லாருமே. டிஸ்பிளேஸ்மெண்ட் √3a/2 பை ஏக்கு ரூட் கிடையாது, √3a/2. அப்போ ஒமேகா டி எவ்வளோன்னு கேட்டிருக்கேன். உங்க பதில் என்னப்பா? ஒமேகா டி சொல்லுங்க எல்லாரும். Sir, pi by 3. 5/3. 5/3 அழகா சொன்னீங்க. கேபிட்டல் டி சரி டைம் பீரியட் T/6, sir. T/6 கத்துக்கிட்டீங்களா? அப்ப அதாவது √3a/2 போகணும்னா T/6 பை இதுதான் அங்க சம்மு. நான் தனியா சம்மன் போட்டு காமிக்கல, பேரலா அந்த டாபிக்ல எல்லாத்தையும் உடைச்சிட்டேன். அப்ப என்னன்னா y கொடுத்துட்டு ஒமேகா டி கேட்பாங்க. ஒமேகா டிவை உடைச்சா டைம் பீரியட் கிடைச்சிரும். டைம் பீரியட் தெரிஞ்சா ஃப்ரீக்வன்சி கிடைச்சிரும். ஃப்ரீக்வன்சி ரெசிப்ரோக்கல் ஆஃப் டைம் பீரியட். இது டைம் பீரியட் தானே, அப்ப ஃப்ரீக்வன்சி கேட்டா 6/t. அப்படியே தலைகீழ டைம் பீரியட் ஃப்ரீக்வன்சியோட இன்வர்ஸ். ஃப்ரீக்வன்சி எஃப் யூஸ் பண்ணிக்கோங்க, என் யூஸ் பண்ணிக்கோங்க, நியூ யூஸ் பண்ணிக்கோங்க, உங்க விருப்பம் தான், புக்கை பொறுத்து மாறும். என்னும் ஃப்ரீக்வன்சி தான், எஃப்பும் ஃப்ரீக்வன்சி தான், நியூ இதுக்கு பேரு நியூ ஃப்ரீக்வன்சி தான் 1 டைம் பீரியட். சூப்பரா இருந்துச்சு டாபிக். ஸோ அங்கே இந்த வெலாசிட்டி போயிடுமா? எப்படி நீங்க மோஷன் ஸ்ட்ரெயிட் லைன்ல டிஸ்பிளேஸ்மெண்ட் வெலாசிட்டி ஆக்சலரேஷன் படிச்சீங்களோ அதே மாதிரி தான் இங்கேயுமே. கத்துக்கலாமா? எல்லாருக்கும் கிளியர் தானே? ஓகே. ஸோ இன்னொருத்தவங்களுக்கு கற்றுக் கொடுக்குற மாதிரி ஃபிசிக்ஸ் கற்றுக்கணும். ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் டாக்டர் ஆகு, இன்ஜினியர் ஆகு, கலெக்டர் ஆகு, என்ன வேணாலும் ஆகும். என்ன ஆனாலும் ஈவினிங் 1 hour யாருக்காவது ஃபிசிக்ஸ் கற்றுக் கொடுக்குற பழக்கத்தை வச்சுக்கோ. இது உண்மை இல்லை, சரி பொய் இல்லை, தொடர்ச்சியாக இந்த 7-8 வருஷமா செஞ்சிட்டு வர்ற வேலை தான். நீங்கள் அந்த 5 வருஷம் படிக்கிறதுக்கு வீட்டில் உங்ககிட்ட இந்த ₹1 கூட நீ வாங்கவே வேண்டாம். அது நடந்தும் இருக்கு. அந்த அண்ணா அக்காவை உங்ககிட்ட நான் பேச வைக்கிறேன். சுற்றி சும்மா 10 பேருக்கு டியூஷன் எடுத்தா போதும். பெர் ஹெட் 2000 வாங்கினா போதும். 20,000 பெர் மந்த். எப்போ எப்படின்னு இப்போ நீ ஃபிசிக்ஸ் கற்றுக்கிட்டல, அதை வேஸ்ட் பண்ணாத. அதை இன்னொருத்தவங்களுக்கு கற்றுக் கொடுக்குற மாதிரி உன்னை நீ மாற்றிக்கோ. இது உன் ப்ரொஃபஷன் இல்லை. நீ சரி எனக்கு டாக்டர் தான் ஆகணும், நான் ஜேஇ தான் போகணும் அப்படின்னா அதை நீ மாற்றிக்கோ. ஆனால் ஏதோ ஒரு டைம் வேஸ்ட் பண்ணுவோம்ல, அந்த 1 hour ஃபிசிக்ஸ் படிக்கிறத எடுத்துக்கிட்டு சொல்லி கொடுக்கறத வச்சுக்கிட்டேன்னா உன்னோட பொருளாதாரம் ரொம்ப பெருசு. எப்படி பார்த்தாலும் நம்மளாம் ஏன் இவ்வளோ நோல் பட்டுருக்கோம், எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கோம் சொல்லி பார்க்க. பணம் சம்பாதிக்க மட்டும்தான். இப்போ வச்சு என்ன பண்ண போகிறோம்? அறிவு வளர்த்துக்கிட்டு என்ன பண்ண போகிறோம்? கடைசியாக யோசிச்சு பார்த்தா எவ்வளோ சம்பாதிக்கிறது தான். சரிதா? ஸோ லாஸ்ட்டாக பேசுகிறேன் அதை பற்றி. கற்றுக்கிற ஃபிசிக்ஸை ஒரு டீச்சர் மாதிரி கற்றுக்கணும். 4 பேருக்கு கற்றுக் கொடுக்குற மாதிரி கற்றுக்கணும். சேவைலாம் செய்ய சொல்லலை, நிறைய காசு வாங்கிக்கிட்டே கற்றுக் கொடு. பட் நீ அதில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும். நீ கேட்கலாம், சார் நாங்கள்லாம் வந்த பிறகு நீங்கள் என்ன பண்ணுவீங்க பூவாவுக்குன்னு கேட்குறது எனக்கு புரியுது, அதை நான் பார்த்துக்கிறேன். பட் நீங்கள் படிக்கிற ஃபிசிக்ஸை ஸ்டூடெண்ட் மாதிரி கற்றுக்காத, இன்னொருத்தவங்களுக்கு கற்றுக் கொடுக்குற டீச்சர் மாதிரி கற்றுக்கோ. அப்போ தான் அவ்வளோ நல்லாயிருக்கும். ஒரு பக்கம் உன் ஸ்கோர் நல்லாயிருக்கும். நீ முடிச்சு உன் ஃபீல்டுக்குள்ளே செட்டில் ஆன பிறகு அது திருப்பி உனக்கு நீ போட்ட காசெல்லாம் அகைன் நிறைய எடுத்து கொடுத்துக்கிட்டே இருக்கும். ரைட்டா? ஸோ அதை மட்டும் எப்பவுமே மனசில் வச்சுக்கோங்க. ரைட், அடுத்து போலாமா? வெலாசிட்டி இன் சிம்பிள் ஹார்மானிக் மோஷன். வெலாசிட்டி இன் சிம்பிள் ஹார்மானிக் மோஷன். சரி, இவ்வளோ நேரம் டிஸ்பிளேஸ்மெண்ட் கற்றுக் கொடுத்துட்டீங்க, வெலாசிட்டி போங்களேன். அப்போ டிஸ்பிளேஸ்மெண்ட் ஏ சைன் ஒமேகா டி டிஸ்பிளேஸ்மெண்ட் கற்றுக்கிட்டோம். ஏ சைன் ஒமேகா டி கற்றுக்கிட்டீங்களா? அங்கேருந்து வெலாசிட்டி வேணும்னா வழக்கம் போல் உங்களுக்கு தெரிஞ்சது தான், டிஸ்பிளேஸ்மெண்ட்டை ஒரு டைம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். dy/dt ஏ வச்சுக்கோங்க, சைனை பண்ணா காசு. அப்போ காஸ் ஒமேகா டியை மட்டும் தனியாக டிஃப்ரென்ஷியேட் பண்ணா ஒமேகா. அப்போ v = a ஒமேகா காஸ் ஒமேகா டி. நீங்கள் தேடி வந்தது இவனை தான் தேடி வந்தீங்க. வெலாசிட்டி இன் சிம்பிள் ஹார்மானிக் மோஷன், அதாவது அந்த பார்ட்டிகிள் ஆசிலேட் ஆகுது. இங்கே பாரு என்ன பாரு எல்லாரும், இது ஒரு பெண்டுலம் இல்லைனா ஒரு ஊஞ்சல். அந்த பெண்டுலம் ஆசிலேட் ஆகும் பொழுது அதோட வெலாசிட்டி எங்க வேணாலும் கேட்கலாம். இந்த இடத்துல எவ்வளோ, இங்க எவ்வளோ, இந்த மீன்ல எவ்வளோ, இங்க எவ்வளோ, இங்க எவ்வளோ, இங்க எவ்வளோ, இங்க எவ்வளோ, இங்க எவ்வளோ, எங்க வேணாலும் கேட்கலாம்.
நம்மனா போய் அளந்து பார்த்துட்டா இருக்க முடியும்? நல்ல ஏசியை போட்டுட்டு ஹாயா உட்காந்துக்கிட்டு ஒரு ஈக்குவேஷனை போட்டு ஒமேகா டி மட்டும் கொடுங்க, நான் சொல்றேன், அழகா சொல்லிட்டு போயிடலாம். ஸோ v equals to a omega cos omega t. v equals to a omega cos omega t. உங்க எல்லார்கிட்டயும் ஒரு கேள்வி, டிஸ்பிளேஸ்மெண்ட் படிச்சீங்க, சைன் கிராஃப். அப்ப வெலாசிட்டி என்ன பா கிராஃப்? என்ன கிராஃப் வரும்? என்ன கிராஃப் வரும்? கொசைன் கிராஃப். அது என்னங்க சார் கொசைன் கிராஃப்? அதான் காஸ் கிராஃப். உங்களுக்கு தெரியுமா? இங்க பாருங்களேன், ஜீரோல இருந்து, ஆமாம்பா, ஜீரோல இருந்து ஸ்டார்ட் ஆனா இதுக்கு பேரு சைன் வேவ். சைன் வேவ். மீன்ல இருந்து ஸ்டார்ட் ஆனா சைன் வேவ். ரைட்டா? நிறைய கத்துக்குங்க, நல்லா கத்துக்குங்க. எக்ஸ்ட்ரீம்ல இருந்து ஸ்டார்ட் ஆனா இதுக்கு பேரு கொசைன் வேவ். கொசைன் வேவ், காஸ் வேவ். ஏன்னா ஒமேகா டி ஜீரோவா இருக்கும்பொழுது மேக்சிமமா இருக்கும், 90 இருக்கும்போது ஜீரோவா இருக்கும், 180 இருக்கும்போது நெகட்டிவ் மேக்சிமமா இருக்கும், 270 இருக்கும்போது ஜீரோவா இருக்கும், 360 இருக்கும்போது மேக்சிமமா இருக்கும். அப்படியே சைனுக்கு உல்டா, சைன் கிராஃப் ஜீரோவுக்கு ஜீரோ, காஸ் கிராஃப் ஜீரோவுக்கு மேக்சிமம். ஏன்னா அது சைன் 0 இது காசு, காஸ் 0 மேக்சிமம். காஸ் 0 ஒன்று தானே, 0 ஒன்று தான், வேற ஒன்றுமே இல்லை. 0னா மினிமம், 1னா மேக்சிமம், அவ்வளோதான். சார் நல்லா இருக்கு, இன்னும் கொஞ்சம் நல்லா சொல்லுங்களேன். கவனிங்க. v equals to a omega cos omega t. இது ஃபார்ம்ல ஒமேகா டி 0ன்னு கொடுத்தா cos 0 1 v a omega. பா உங்களுக்கு இந்த இடத்துல ஒரு நீட் கொஷின் காத்துக்கிட்டு இருக்கு. எல்லாரும் நல்லா கவனி, என்ன பாரு, உங்க கொஷின் பேப்பர்ல மேக்சிமம் வெலாசிட்டின்ற வார்த்தை இருந்தால் நீங்க ஏ ஒமேகாவை யூஸ் பண்ணி தான் சம் போடணும். மேக்சிமம் வெலாசிட்டி ஏ ஒமேகா. ஒமேகா டி ஒருவேளை 90 இருந்தா வெலாசிட்டி எவ்வளவு? 0. ஒமேகா டி 180 இருந்தா வெலாசிட்டி நெகட்டிவ் மேக்சிமம். ஏன்னா உங்களுக்கு தெரியும் cos 180 -1, cos 180 -1. ஒமேகா டி 270 இருந்தா, which mean 3π/2 இருந்தா 0. ஒமேகா டி 2π 360 இருந்தா பாசிட்டிவ் மேக்சிமம் ஏ ஒமேகா. ஏன்னா உனக்கு தான் தெரியும்ல, 0வும் 360 ஒன்று தானே, ஏ ஒமேகா. இப்போ அந்த கிராஃப் எப்படி சார் நடக்கும்? ஒமேகா டி இது வெலாசிட்டி, ஒமேகா டிக்கும் வெலாசிட்டிக்கும் கிராஃப் ட்ரா பண்றேன். ஒமேகா டி 0, π/2, π, 3π/2, 2π. ஆங்கிள் எழுதிக்கிட்டேன். 0, 90, 180, 270, 360. 0வா இருக்கும் பொழுது மேக்சிமம் ஏ ஒமேகா. அப்ப மீன் பொசிஷன்ல வெலாசிட்டி மேக்சிமம். அப்படியே வாங்க, 90ல 0, 180ல நெகட்டிவ் மேக்சிமம், 360ல பாசிட்டிவ் மேக்சிமம், 270ல 0. தெரியுதா? இதுக்கு பேர் தான் காஸ் கிராஃப், கொசைன் கிராஃப். நான் இன்னும் அழகா சொல்லவா, பொறுமையா சொல்லவா? இங்க பாருங்களேன், கவனி, இது ஒரு பெண்டுலம். மீன் பொசிஷன்ல இருந்து இந்த பெண்டுலத்தை தள்ளி விட்டீங்கன்னா சைன் கிராஃப். இப்ப நீங்க சின்ன பிள்ளையில யாராவது ஒருத்தவங்களை ஊஞ்சல்ல உட்கார வச்சு ஆசிலேட் பண்ணுவீங்கல்ல, என்ன பண்ணுவீங்க? அவங்கள பொறுமையா பேக் கொண்டு வருவீங்க, பின்னாடி இழுத்துட்டு வருவீங்க, இந்த எக்ஸ்ட்ரீம்ல இருந்து தள்ளி விடுவீங்க. அப்ப இது போயிட்டு இப்படி வந்தா ஒரு ஆசிலேஷன். உங்களுக்கு தெரியுதா? இதுவும் இதுவும் ஒண்ணு, ரெண்டு சேம். t/4, 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 t/4 போக t/2 வர t/2 எல்லாம் ஒண்ணு தானே. இது ஒரு டி, இது ஒரு டி. அப்ப மீன்ல இருந்து ஸ்டார்ட் ஆனா சைன் கிராஃப், எக்ஸ்ட்ரீம்ல இருந்து ஸ்டார்ட் ஆனா காஸ் கிராஃப். அப்ப இந்த கிராஃப் எப்படி சார் வரும்? அட் மீன் பொசிஷன் மேக்சிமம். சரிதா? அப்ப இது டிஸ்பிளேஸ்மெண்ட் கிராஃப், இது வெலாசிட்டி கிராஃப். இன்னும் நிறைய கத்துக்க போறீங்க. கிளியரா இருக்க எல்லாருக்குமே? ஓகே. அப்ப வெலாசிட்டி என்ன பார்ப்போம்ல, ஏ ஒமேகா காஸ் ஒமேகா டி. ஏ ஒமேகா காஸ் ஒமேகா டி. இந்த செஷனோட எண்டில்
நான் ஒரு டேபிள் போட்டு காட்டுறேன். அந்த டேபிள் ஒன்று போதும். இந்த 1 மணி நேர கிளாஸ் அந்த டேபிள் மட்டுமே கற்றுக் கொடுத்துரும். அதனால் ஒவ்வொரு விஷயத்தையும் நுணுக்கமாக அப்படியே காதில் வாங்கிட்டே வாங்க. சார் வெலாசிட்டி முடிஞ்சிருச்சா இல்லையா? இன்னும் முடியல. ஏ ஒமேகா காஸ் ஒமேகா டி. உங்களுக்கு தெரியும் சைன் ஸ்கொயர் தீட்டாவையும் காஸ் ஸ்கொயர் தீட்டாவையும் ஆட் பண்ணிங்கன்னா 1. ஆமாம் சார். காஸ் ஸ்கொயர் தீட்டா வேணும்னா 1 மைனஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா. ஆமாம். காஸ் தீட்டா வேணும்னா ரூட் ஆஃப் 1 மைனஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா. ஏற்கனவே சைன் தீட்டாவுக்கு நீங்கள் ஒய் பை ஏன்னு கற்றுக் கொடுத்தீங்க. தீட்டாவுக்கு மேலே ஒமேகா டி தான். அப்போ சைன் ஒமேகா டி வேணும்னா ஒய் பை ஏ. சைன் ஸ்கொயர் தீட்டா அப்போ காஸ் தீட்டா ஈக்குவல்ஸ் டு ரூட் ஆஃப் 1 மைனஸ் ஒய் ஸ்கொயர் பை ஏ ஸ்கொயர். அப்போ காஸ் தீட்டா வேணும்னா ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர் பை ஏ ஸ்கொயர். பை ஏ ஸ்கொயர் ரூட்ல இருக்கு, தூக்கி வெளில போடு. தூக்கி வெளில போட்டலாமா? அதாவது காஸ் 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 தீட்டா ஈக்குவல் டு ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர் பை ஏ ஸ்கொயர். ஒரே நிமிஷம் ஒரு நிமிஷம். ஸோ ரூட்டை விட்டு வெளில எடுத்து என்ன வரும்? வேற ஏதாவது தப்பு பண்ணுறேன்னா காஸ் தீட்டா ஈக்குவல் டு ரூட் ஆஃப் 1. ஓகே, கரெக்டாக தான் போடுறேன். அப்போ வி ஈக்குவல்ஸ் டு ஏ ஒமேகா, ஆக்சுவல் ஃபார்முலா காஸ் ஒமேகா டி. ஆமாம். இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா வி ஈக்குவல்ஸ் டு ஏ ஒமேகா, இந்த காஸ் ஒமேகா டிக்கு மேலே சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர் பை ஏ ஸ்கொயர். ரூட்டை விட்டு வெளில எடுத்துடுறேன் ஏ. இந்த ஏ போயிடுச்சு. ஃபைனலாக நீங்கள் தேடி வந்தது ஒமேகா ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயரு. இன்னிலிருந்து வெலாசிட்டி ஆஃப் சிம்பிள் ஹார்மானிக் மோஷனுக்கு எத்தனை ஃபார்முலான்னு கேட்டால் 2ன்னு சொல்லணும். ஒன்று ஏ ஒமேகா காஸ் ஒமேகா டி, இன்னொன்று ஒமேகா ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர். ஒமேகா ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர். பொறுமையாக பாருங்களேன். டிஸ்பிளேஸ்மெண்ட் 0ன்னா எந்த இடம்? யாராவது சொல்லுங்க. மீனா எக்ஸ்ட்ரீமா? டிஸ்பிளேஸ்மெண்ட் 0ன்னா எந்த பொசிஷன்? மீனா எக்ஸ்ட்ரீமா? மீன் பொசிஷன். அப்ப எல்லாரும் y க்கு 0 ன்னு கொடுங்க. அப்ப v ஈக்குவல் டு a ஒமேகாவா? v ஈக்குவல் டு a ஒமேகான்றது மேக்ஸிமம் வெலாசிட்டியா இல்ல வேற ஏதாச்சுமா? மேக்ஸிமம் வெலாசிட்டி. அப்ப அட் மீன் பொசிஷன் வெலாசிட்டி மேக்ஸிமம், டிஸ்பிளேஸ்மெண்ட் 0. ஒன்னு y ஈக்குவல் டு பிளஸ் a கொடு, இல்லனா மைனஸ் a கொடு. அப்படின்னா என்ன அர்த்தம்? டிஸ்பிளேஸ்மெண்ட் பிளஸ் ஆர் மைனஸ் a. இங்க yக்கு பதிலா a கொடுங்க. v 0 வந்துருச்சா? என்ன அர்த்தம்? இந்த பெண்டுலம் போகுது 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 போகுது, நின்னு திரும்புது. அப்ப எக்ஸ்ட்ரீம் பொசிஷன் வெலாசிட்டி 0, மீன் பொசிஷன் வெலாசிட்டி மேக்ஸிமம், எக்ஸ்ட்ரீம் பொசிஷன் வெலாசிட்டி 0. அப்படியே இப்படி வாங்க. வரும்போது வெலாசிட்டி மேக்ஸிமம், இங்க போகும்போது வெலாசிட்டி 0. தெரியுதா? அப்ப அட் மீன் பொசிஷன் வெலாசிட்டி மேக்ஸிமம், அட் எக்ஸ்ட்ரீம் பொசிஷன் வெலாசிட்டி 0. போயிட்டு நின்று திரும்ப வரும். அந்த நின்று திரும்ப வரும் இந்த வார்த்தை தான் அங்கே வெலாசிட்டி 0. எக்ஸ்ட்ரீம் பொசிஷன் வெலாசிட்டி 0. அப்போ டிஸ்பிளேஸ்மெண்ட் மேக்ஸிமம், நெகட்டிவ் மேக்ஸிமம். பா இங்கே 3 இடம் தான் பா. ஒன்று மீன் பொசிஷன் பா, இன்னொன்று பாசிட்டிவ் மேக்ஸிமம் பா, இன்னொன்று நெகட்டிவ் மேக்ஸிமம் பா. மீன் பொசிஷனில் டிஸ்பிளேஸ்மெண்ட் 0, வெலாசிட்டி மேக்ஸிமம். எக்ஸ்ட்ரீம் பொசிஷனில் டிஸ்பிளேஸ்மெண்ட் மேக்ஸிமம், வெலாசிட்டி 0. இந்த எக்ஸ்ட்ரீம்ல டிஸ்பிளேஸ்மெண்ட் மேக்ஸிமம், வெலாசிட்டி 0. அவ்வளவுதான். இதுதான் இங்க தெரிஞ்சுக்க போறீங்க. சரி, இதெல்லாமே புரிஞ்சிருச்சு. இதுக்கு முன்னாடி இதுல கேட்ட ஒரு கொஸ்டின் இருக்கு, சொல்லி தரவா? இது என்ன கிராஃப்னு கேட்பாங்க. சர்க்குலரா இல்ல எலிப்டிக்கலா அப்படின்னு கேட்பாங்க. v ஈக்குவல்ஸ் டு ஒமேகா ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர். ஆமாம் சார். ஸ்கொயர் பண்ணீங்கன்னா ஒமேகா ஸ்கொயர் ஏ ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர். ஒமேகா ஸ்கொயரை கீழே கொண்டு வந்தீங்கன்னா ஏ ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர். இங்க இருந்து ஏ ஸ்கொயரை காமனா வெளில எடுத்துட்டீங்கன்னா 1 மைனஸ் ஒய் ஸ்கொயர் பை ஏ ஸ்கொயர். திரும்ப இந்த ஏ ஸ்கொயர் கீழே வந்துருச்சு.
v square a square omega square equals to 1 minus y square by a square. பயப்படாத, ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை, சும்மா ரீஅரேஞ்ச் பண்ணிட்டு இருக்கேன் ஈக்குவேஷனை. ஸோ இங்கே இருந்து வி ஸ்கொயர் பை ஏ ஸ்கொயர் ஒமேகா ஸ்கொயர், அந்த பக்கம் இருக்கிற மைனஸ் இந்த பக்கம் வந்துருச்சு, ஒய் ஸ்கொயர் பை ஏ ஸ்கொயர் ஈக்குவல் டு 1. யாராவது சொல்லுங்க, இந்த இந்த ஈக்குவேஷனை பார்த்ததுமே இது சர்க்குலர் மோஷனா எலிப்டிக்கல் மோஷனா? சர்க்குலர் மோஷனா எலிப்டிக்கல் மோஷனா? எலிப்டிக்கல் மோஷன் சார். ஏன் சர்க்குலர் எலிப்டிக்கல் மோஷன்? அவ்வளவுதான். இது ஏன் சர்க்குலர் மோஷன் கிடையாது? சர்க்குலர் மோஷனோட ஃபார்முலா சொல்லுங்க. ஸ்கொயர் பை ஏ ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர் பை பி ஸ்கொயர் ஈக்குவல்ஸ் டு 1 இருந்தாதான் சர்க்குலர். ஆமா, இங்க ஏ ஸ்கொயர் ஒமேகா ஸ்கொயர் சம் வேல்யூ எக்ஸ்ட்ரா அங்க ஆட் ஆயிருக்கிறதுனால இந்த மோஷன் எலிப்டிக்கல் மோஷன். எலிப்டிக்கல் மோஷன் கேர்ஃபுல்லா கவனி. சிம்பிள் ஹார்மானிக் மோஷன்ல வெலாசிட்டியோட எக்ஸ்பிரஷன் என்ன மோஷனை குறிக்குது? சர்க்குலரா எலிப்டிக்கலா? ஆப்ஷன் இதான். பாரபாலிக்கா? நன்னா கத்துக்கிட்டீங்களா? இந்த கொஸ்டின் தான் ப்ரீவியஸ் இயர் நீட் கொஸ்டின். இப்போ எடுத்து பாரு, வருஷம் எனக்கு தெரியல. இப்போ என்ன கத்துக்கிறீங்கன்னா, இந்த ஃபார்முலாவை தான் நான் ரீஅரேஞ்ச் பண்ணியிருக்கேன். ஒமேகா ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர். அதை ரீஅரேஞ்ச் பண்ணும்போது எனக்கு இப்படி ஒரு ஃபார்ம் கிடைக்குது. இந்த ஃபார்ம் வந்து எதை ஒபே பண்ணுதுன்னா, சர்க்குலர் மோஷனை ஒபே பண்ணல, எலிப்டிக்கல் மோஷனை ஒபே பண்ணுது. கத்துக்கிட்டீங்களா? அப்போ வி ஸ்கொயர் பை ஏ ஸ்கொயர் ஒமேகா ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர் பை ஏ ஸ்கொயர் இந்த ஃபார்ம் எலிப்டிக்கல் மோஷனா இருக்கிறதுனால அப்போ இங்க நடந்துட்டு இருக்கிறது ஒரு எலிப்டிக்கல் மோஷன் கத்துக்கணும். அப்போ இது எப்படி நடந்திருக்குன்னா இப்படி நடந்திருக்கு இந்த வெலாசிட்டி எக்ஸ்பிரஷன். கத்துக்கிட்டீங்களா? சூப்பரா இருந்துச்சா? அப்ப ரெண்டு விஷயம் பிரமாதமா கத்து கொடுத்துருக்கேன். ஸோ y ஈக்குவல் டு ஏ சைன் ஒமேகா டி டிஸ்பிளேஸ்மெண்ட் சைன் கிராஃப், v ஈக்குவல்ஸ் டு ஏ ஒமேகா காஸ் ஒமேகா டி வெலாசிட்டி கொசைன் கிராஃப். with respect to omega t formula, with respect to y a square minus y square. திரும்பவும் சொல்றேன், தூக்கத்தில் எழுப்பி கேட்டாலும் சொல்ல தெரியணும். வெலாசிட்டி இன் சிம்பிள் ஹார்மானிக் மோஷன் எத்தனை ஃபார்முலா? 2. என்னென்ன? a ஒமேகா காஸ் ஒமேகா டி, ஒமேகா ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர்னு பிரமாதமா புரிஞ்சுக்கணும். கத்துக்கிட்டீங்களா? ரைட். அடுத்த டாபிக் என்னவா இருக்கும்? யாரா டக்குன்னு சொல்லுங்க. அடுத்த டாபிக் என்னவா இருக்கும்? டிஸ்பிளேஸ்மென்ட் முடிச்சிட்டேன், வெலாசிட்டி ஆக்சலரேஷன். அவ்வளவுதான். ஆக்சலரேஷன் இன் சிம்பிள் ஹார்மானிக் மோஷன், ஆக்சலரேஷன் இன் சிம்பிள் ஹார்மானிக் மோஷன். அடுத்தது ஃபோர்ஸ். முடிச்சிட்டேன்னா ஆல்மோஸ்ட் அப்படியே 25% ஆஃப் லெசன் எடுத்துடலாம். பை ஏற்கனவே லாஸ்ட் இயர் வீடியோ ஒன்று அப்லோட் பண்ணியிருக்கேன், உனக்கு தெரியும், குரூப்ல இருக்கு. உனக்கு சீக்கிரமா கத்துக்கணும், இந்த 2-3 நாள் அது முடிக்கணும்னு ஆசைப்பட்டேன்னா டெய்லி ஒரு ½ அன் ஹவர் அந்த வீடியோ பார்த்து இந்த சாட்டர்டேக்குள்ள முடிச்சு வச்சிருங்க. இல்லை சார் என்கிட்டே கத்துக்கிறேன்னா நமக்கு டைம் இருக்கு, டிசம்பர்ல தான் எக்ஸாம். இப்போ அதுக்குள்ள இந்த ஆசிலேஷனை ரொம்ப நல்லா கத்துக்கலாம். வேவ் மோஷன்லயும் பெரிய விஷயம் இல்லை, 1 கிளாஸ் 2 கிளாஸ் போதும். வரப்போற டெஸ்ட்டை நல்லா எழுதணும். ஆசிலேஷன் வேவ்ஸ் ரெண்டும் சேர்த்து நீட் ஃபிசிக்ஸ் 5 கொஷின், ஜேஇ ஃபிசிக்ஸ் 3 கொஷின். அப்போ இந்த லெசனுக்கான இம்பார்ட்டன்ஸை கொடுத்து நேரம் கொடுத்து ப்ராப்ளம் சால்வ் பண்ணி இதை படிக்கிறதுக்கு என்னெல்லாம் வேலை செய்யணுமோ அதெல்லாத்தையும் செஞ்சு முடிக்கணும். ரைட்டா? நீங்கள் நினைக்கிற மாதிரி கஷ்டம்லாம் நம்ம செம்ம ஜாலியாக இருக்கும். சம்குள்ளே வந்துட்டிங்கன்னா உனக்கு டைம் போகிறதே தெரியாது, அவ்வளோ ஹாப்பியாக டைம் போயிட்டே இருக்கும். அதுக்கு கான்செப்டில் நீங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும். ஆக்சலரேஷன் இன் சிம்பிள் ஹார்மானிக் மோஷன். சார் வெலாசிட்டியே எங்களுக்கு தெரியும், ஆக்சலரேஷன் எங்களுக்கு தெரியாதா? ஏ ஒமேகா காஸ் ஒமேகா டி வெலாசிட்டி. அப்போ ஆக்சலரேஷன் நான் கேபிட்டல் ஏ யூஸ் பண்ணிக்கிறேன். கேபிட்டல் ஏ ஈக்குவல் டு டிவி பை டிடி. ஆமாம் சார், இது சின்ன பிள்ளையில படிச்சிருக்கோம். வெலாசிட்டியை ஒரு டைம் டிஃபரன்ஷியேட் பண்ணா ஆக்சலரேஷன். ஆமாம். அப்போ ஏ ஒமேகா காஸ் ஒமேகா டியை டிஃபரன்ஷியேட் பண்ணீங்கன்னா தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க, மைனஸ் சைன் ஒமேகா டி. இந்த ஒமேகா டியை மட்டும் இன்னொரு டைம் பண்ணும்போது ஒமேகா, அதனால மைனஸ் ஒமேகா ஸ்கொயர் ஏ சைன் ஒமேகா டி. அப்ப நீங்க ஆசையா தேடி வந்த ஈக்குவேஷனு ஆக்சலரேஷன் இன் சிம்பிள் ஹார்மானிக் மோஷன் மைனஸ் ஒமேகா ஸ்கொயர் ஏ சைன் ஒமேகா டி. இதை பார்த்ததுமே சொல்லுங்க பாத்து, என்ன கிராஃப் இது? என்ன கிராஃப் இது? கிராஃப்னாலே இப்போதைக்கு உனக்கு 2 தெரிஞ்சா போதும், ஒன்று சைன் கிராஃப், இன்னொன்று காஸ் கிராஃப். ஈக்குவேஷனை பார்த்து அழகா சொல்லிடலாம், சைன் கிராஃப். ஆனால் ஃப்ரண்ட்ல மைனஸ் இருக்கு. அப்போ இந்த கிராஃப் எப்படி ஸ்டார்ட் ஆகும்?
அதுக்கு முன்னாடி இதையும் நீங்க கத்துக்கணும். ஒமேகா டி ஜீரோ. ஒமேகா டி ஜீரோன்னா என்ன அர்த்தம்? மீன் பொசிஷனு. மீன் பொசிஷன்ல ஆக்சலரேஷன் எவ்வளோ? 0. சைன் 0 0. கத்துக்கிட்டே வாங்க என் கூடவே. ஒமேகா டி 90 இருந்தா 90ன்னா பாசிட்டிவ் மேக்சிமம். ஆக்சலரேஷன் மைனஸ் ஒமேகா ஸ்கொயர் ஏ. இங்கே தான் நீங்க ரொம்ப கவனமா இருக்கணும். அப்ப பாசிட்டிவ் மேக்சிமம் போகும்போது ஆக்சலரேஷன் ஷியரா நெகட்டிவ். ஒமேகா டி பையா இருக்கும் பொழுது மறுபடியும் மீனுக்கு வந்துட்டோம். ஆக்சலரேஷன் 0. அப்ப மீன் பொசிஷன்னாலே ஆக்சலரேஷன் 0 தானே சார்? ஆமா. ஒமேகா டி 3π/2 நெகட்டிவ் மேக்சிமம் வரும் பொழுது ஆக்சலரேஷன் பாசிட்டிவ். ஏன் பாசிட்டிவ்? சைன் 270 மைனஸ் 1 மைனஸ் ஆஃப் மைனஸ் பிளஸ்ன்னு கத்துக்கிட்டீங்க. ஒமேகா டி ஒருவேளை 2π இருக்கும் பொழுது அதுவும் மெயின் பொசிஷன் தான், ஆக்சலரேஷன் 0. கிராஃப் எப்படி சார் டிரா பண்றது? ஒமேகா டிக்கும் ஆக்சலரேஷனுக்கும் டிரா பண்றேன். ஒமேகா டி 0வா இருக்கும் பொழுது ஆக்சலரேஷனும் 0. ஒமேகா டி π/2 இருக்கும் பொழுது ஆக்சலரேஷன் நெகட்டிவ். அப்ப இந்த கிராஃப் சைன் கிராஃப் தான், ஆனா தலைகீழ ஸ்டார்ட் ஆகுது பாத்தீங்களா? டிஸ்பிளேஸ்மெண்ட்டுக்கு அப்படியே உல்டா. டிஸ்பிளேஸ்மெண்ட் கிராஃப் மேல ஸ்டார்ட் ஆகும். இங்க பாருங்க, இங்க பாருங்க. π/2க்கு நெகட்டிவ் மேக்சிமம், பைக்கு 0, 270க்கு பாசிட்டிவ் மேக்சிமம். இப்படிதான் இந்த கிராஃப் இருக்கும். கத்துக்க முடியுதா? ரைட் சார், இதெல்லாம் புரிஞ்சிருச்சு. இந்த ஃபார்ம் வேற ஏதாவது மாத்த போறீங்களா? ஆக்சலரேஷன் வேற ஏதாவது பண்ண முடியுமா? ஆக்சலரேஷன் வேணும்னா மைனஸ் ஒமேகா ஸ்கொயர் ஏ சைன் ஒமேகா டி. ஏ சைன் ஒமேகா டி. உங்களுக்கான கேள்வி, இது யாரு ப? இது யார்? அது டிஸ்பிளேஸ்மெண்ட் சார். டிஸ்பிளேஸ்மெண்ட் தான் ஒய்யா. ஸோ டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆக்சலரேஷன் ஈக்குவல் டு மைனஸ் ஒமேகா ஸ்கொயர் ஒய். திரும்பவும் உங்களுக்கான கேள்வி, ஒய் 0னா அந்த பொசிஷன் எந்த பொசிஷனு? ஒய் 0னா Mean position, sir. ரைட். மீன் பொசிஷன்னா அப்ப ஆக்சலரேஷன் எவ்வளோ? 0. அவ்வளவுதான். அப்ப அட் மீன் பொசிஷன் ஆக்சலரேஷன் 0. பாசிட்டிவ் மேக்சிமம் ஆக்சலரேஷன் எவ்வளோ? minus omega square a, Minus sir. omega square, sir. அவ்வளவுதான், கலக்கிட்டீங்க. ஸோ y equal to minus a, நெகட்டிவ் மேக்சிமம் ஆக்சலரேஷன் Omega square. கத்துக்கிட்டீங்களா? பிளஸ் ஒமேகா ஸ்கொயர். அப்ப ஒமேகா டி வச்சு சால்வ் பண்ணாலும் அதான் ஆன்சர், y வச்சு சால்வ் பண்ணாலும் அதான் ஆன்சர். ரைட்டா? திரும்ப ஃபோர்ஸ் போறதுக்கு முன்னாடி ஒரு கன்க்ளூஷனுக்கு வந்துடுறேன். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா உள்ள வாங்க. இந்த உலகம் அப்படியே வேற ஒரு உலகம். நீங்க நேரா போய் பார்த்துருப்பீங்க, ப்ரொஜெக்டைல் மோஷன்ல பார்த்துருப்பீங்க, சர்க்குலர் மோஷன் பார்த்துருப்பீங்க, ஸ்விம் பண்றது ரிலேட்டிவ் வெலாசிட்டி பார்த்துருப்பீங்க. இந்த மோஷன்ஸ் எல்லாமே நம்ம வாழ்நாளில் ஒவ்வொரு முறையும் நடந்துகிட்டே இருக்கிறது தான். பட் சும்மா சாதாரணமா உங்க வீட்டில் இருக்கிற அந்த ஊஞ்சலை ஆசிலேட் பண்றீங்க. அந்த ஊஞ்சல் அழகா பாசிட்டிவ் மேக்சிமம், நெகட்டிவ் மேக்சிமம், மீன் வருது. இதுக்குள்ளார பிசிக்ஸ்ல இவ்வளோ ரகசியத்தை மறைச்சு வச்சிருக்காங்க பாத்தீங்களா? இனிமேல் எப்பெல்லாம் ஒரு பெண்டுலம் பாக்குறீங்களோ, எப்பெல்லாம் அந்த பெண்டுலம் கிளாக் பாக்குறீங்களோ, எப்பெல்லாம் ஒரு ஊஞ்சல் பாக்குறீங்களோ, அப்பெல்லாம் இவ்வளோ விஷயம் உங்களுக்கு வரும். இப்போ நீங்க அழகா என்ன பண்றீங்க, ஒரு 40 வருஷம் கழிச்சு ஒரு பேச்சுக்கு அட் மீன் பொசிஷன்ல அந்த ஊஞ்சல் இருக்கும், அதை ஆசிலேட் பண்றீங்க, அது மட்டும் மேல போகும். அப்ப என்ன சொல்றது, ஒரு நகைச்சுவைக்காக உங்க பேரனோ பேத்தியோ அங்க இருக்கும்போது பாருங்க, இந்த இடத்துல வந்து பாசிட்டிவ் மேக்சிமம், வெலாசிட்டி 0, ஆக்சலரேஷன் நெகட்டிவ் எல்லாம் சொல்லலாம்ல. சாதாரணமா ஒரு ஊஞ்சல ஆசிலேட் பண்ற கதை தான். அதுக்குள்ளார டிஸ்பிளேஸ்மெண்ட், வெலாசிட்டி, ஆக்சலரேஷன், ஃபோர்ஸ், பொட்டென்ஷியல் எனர்ஜி, கைனடிக் எனர்ஜி, டோட்டல் எனர்ஜி, டைம் பீரியடு, ஃப்ரீக்வன்சி, வேவ் நம்பர், வேவ் லென்த், எத்தனை பேர் உள்ள வராங்க பாருங்களேன். ரைட்டா? ஸோ இன்னும் பிரமாதமா இருக்கு போது இந்த லெசன். அப்படியே உள்ள வந்துரு. கவனி. அடுத்தது சார், ஆக்சலரேஷன் பத்தி பேசிட்டீங்க, ஃபோர்ஸை பத்தி சொல்லிட்டு போங்களேன். ஆக்சலரேஷன் தெரிஞ்சாலே ஃபோர்ஸ் தெரிஞ்சிடும். ஒன்றும் இல்லை, மாஸ் இல்லாம சொன்னீங்கன்னா ஆக்சலரேஷன், மாஸோட சொன்னீங்கன்னா ஃபோர்ஸ். F = ma.
ப்ராடக்ட் ஆஃப் மாஸ் இன்டு ஆக்சலரேஷன். சரி, இப்பதான் படிச்சோம் மைனஸ் ஒமேகா ஸ்கொயர் ஏ சைன் ஒமேகா டின்னு சொல்லி கொடுத்தீங்க. இப்ப இந்த எக்ஸ்பிரஷனை ஃபோர்ஸுக்கு மாத்துங்க பா. என்ன ஒரு எம்ம தூக்கி முன்னாடி போட்டுருங்களேன். எம் ஒமேகா ஸ்கொயர் ஏ சைன் ஒமேகா டி. பா குழப்பிக்காத. இந்த ஏ ஆம்ப்ளிடியூடு, ஆம்ப்ளிடியூடு. இந்த ஏ ஆக்சலரேஷன். அப்போ எஃப் ஈக்குவல்ஸ் டு மைனஸ் எம் ஒமேகா ஸ்கொயர் ஏ எம் ஒமேகா ஸ்கொயர் ஏ சைன் ஒமேகா டி. அப்ப எஃப் ஈக்குவல் டு மைனஸ் எம் ஒமேகா ஸ்கொயர் ஒய்ங்களா சார்? ஆமா, இந்த ஈக்குவேஷனை நாங்க எங்கேயோ பார்த்துருக்கோம். நேத்தே இந்த லெசன் ஸ்டார்ட் பண்ணும் பொழுதே இதை பத்தி நீங்க பேசுனீங்க. எம் ஒமேகா ஸ்கொயருக்கு பதிலாக கேன்னு சொன்னீங்களே. கே தான் ஃபோர்ஸ் கான்ஸ்டன்ட். ஒமேகா ஸ்கொயர் எம். அப்ப எஃப் ஈக்குவல் டு மைனஸ் கேவை ஒபே பண்ணாதானப்பா இது சிம்பிள் ஹார்மானிக் மோஷனு. மேல கூட பாருங்களேன், ஏக்கு பதிலா மைனஸ் ஒமேகா ஸ்கொயர் ஒய்ன்னு நீங்க தானே சொன்னீங்க. நான் இதை ஆரம்பிக்கும் பொழுது ஏ இஸ் ப்ரப்போர்ஷனல் டு மைனஸ் ஒய்ன்னு சொன்னேன், மைனஸ் ஒமேகா ஸ்கொயர்னு ஒய்ன்னு சொன்னேன். இதை ஒபே பண்ணாதான் இது ஒரு எஸ்ஹெச்எம்னு சொன்னேன். கத்துக்கிட்டீங்களா? அப்படிங்க வாங்களேன், இது ஒரு கிராஃப் போட்டுருவோமா? சார் ஃபோர்ஸுக்கும் ஒமேகா டிக்கும் கிராஃப் ட்ரா பண்ணுங்க. இந்த கிராஃப் எப்படி இருக்கும்னு நினைக்கிறேன்? ஆக்சலரேஷன் கிராஃப் எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் இருக்கும். ஆக்சலரேஷன் கிராஃப் எப்படி இருந்தது? நெகட்டிவ்ல ஸ்டார்ட் ஆகி இப்படி வந்துச்சு. என்னப்பா ஒன்றும் பெருசா எதுவுமே மாறலையப்ப. எம் தானே சேர்ந்து வருது, ஒரு மாஸ் கூட வந்து ஒட்டிக்கிச்சு. அப்ப ஒமேகா டிக்கும் ஃபோர்ஸுக்கும் கிராஃப் ட்ரா பண்ணா அதே தான். ஆக்சலரேஷனுக்கு என்னெல்லாம் சொன்னீங்களோ அதே தான் நீங்க சொல்ல போறீங்க. அட் மீன் பொசிஷன் ஆக்சலரேஷன் 0, பாசிட்டிவ் மேக்ஸிமம் ஆக்சலரேஷன் நெகட்டிவ், மீன் 0, நெகட்டிவ் மேக்ஸிமம் ஆக்சலரேஷன் பாசிட்டிவ், அகைன் 0. அதே தான் ஆக்சலரேஷன் என்ன சொல்றியோ அதே தான் ஃபோர்ஸுக்குமே. என்ன அங்க எம் இல்லை, இங்க எம் இருக்கு. நல்லா இருந்துச்சா? இவ்வளோ நேரம் பேசினது எல்லாத்தையும் ஒரே ஒரு டேபிள்ல காமிக்கிறேன். அந்த டேபிள் தான் உனக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்த 5 நிமிஷம் ரெடியா இரு, நல்லா கத்துக்கும். டிஸ்பிளேஸ்மெண்ட், velocity, acceleration, force. டிஸ்பிளேஸ்மெண்டோட ஈக்குவேஷன் என்னங்க சார்? ஏ சைன் ஒமேகா டி. வெலாசிட்டியோட எக்ஸ்பிரஷன் என்னங்க சார்? ஏ ஒமேகா காஸ் ஒமேகா டி. ஆக்சலரேஷன் மைனஸ் ஒமேகா ஸ்கொயர் ஏ சைன் ஒமேகா டி. ஃபோர்ஸ் மைனஸ் எம் ஒமேகா ஸ்கொயர் ஏ சைன் ஒமேகா டி. தெரியுதா? அப்படியே சும்மா அப்படியே ஜாலியா என்ன பண்றீங்க, ஒரு ஆரம்பிச்சு அப்படியே கையை பிடிச்சிட்டே இவ்வளவு தூரம் வந்தாச்சு. YVAF கிராஃப் எப்படி சார் இருக்கும்? சைன் கிராஃப். இங்க கிராஃப் காஸ் கிராஃப், நெகட்டிவ் சைன் கிராஃப், நெகட்டிவ் சைன் கிராஃப். கத்துக்கிட்டீங்களா? ஸோ இந்த 2 விஷயம். இப்ப இதெல்லாம் விட ரொம்ப முக்கியமான வேலை இப்ப நீங்க சொல்ல போற பதில் தான். இது ஒரு பெண்டுலம், இது ஒரு பெண்டுலம். பாசிட்டிவ் மேக்ஸிமம், நெகட்டிவ் மேக்ஸிமம், மீன். நான் கேட்கறதுக்கு சரியா பதில் சொல்லணும், ரொம்ப நல்லா சொல்லணும். சொல்லிட்டீங்கன்னா நீங்க போயிடலாம். அவ்வளவுதான். இன்னைக்கு என்னெல்லாம் பேசணும்னு நினைச்சுன்னா எல்லாத்தையும் பேசிட்டேன். 25% ஆஃப் லெசன் முடிஞ்சிச்சு. இந்த இடத்தோட பேரு மீன். இதை நானே உங்கள்கிட்ட சொல்லிடுறேன். இது எக்ஸ்ட்ரீம்ல பாசிட்டிவ் மேக்ஸிமம், இது எக்ஸ்ட்ரீம்ல நெகட்டிவ் மேக்ஸிமம். ஏதாவது சொல்லுங்க பா. அட் மீன் பொசிஷன் டிஸ்பிளேஸ்மெண்ட் எவ்வளோ? அட் மீன் பொசிஷன் டிஸ்பிளேஸ்மெண்ட் எவ்வளோ? 0. அழகா சொன்னீங்க. 0 sir. 0. அட் மீன் பொசிஷன் வெலாசிட்டி எவ்வளோ? அட் மீன் பொசிஷன் வெலாசிட்டி எவ்வளோ? மேக்ஸிமம். மேக்ஸிமம்னா எவ்வளோ? Positive sir. அதான் எவ்வளோ? ஏ ஒமேகான்னு A சொல்றேன். omega. அவ்வளவுதான். ஏ ஒமேகான்னு சொல்ல நான் என்ன கேட்கிறேன் அதான் கேட்கிறேன். அட் மீன் பொசிஷன் ஆக்சலரேஷன் 0 sir. 0 sir. அட் மீன் பொசிஷன் ஃபோர்ஸ் அட் மீன் பொசிஷன் ஃபோர்ஸ் 0. ஒரு பெண்டுலம் ஆசிலேட் ஆகுதுன்னா நான் கேட்கறதுக்குலாம் டக்கு டக்குன்னு சொல்லணும். டே அட் மீன் பொசிஷன் டிஸ்பிளேஸ்மெண்ட் என்னடா? 0 சார். வெலாசிட்டி ஏ ஒமேகா சார். ஆக்சலரேஷன் 0, ஃபோர்ஸ் 0. கத்துக்கிட்டீங்களா?
அப்படி இங்க வாங்க இப்ப பாசிட்டிவ் மேக்ஸிமம். நான் கேட்கறது முன்னாடி எல்லாத்தையும் யோசிச்சு வச்சிருங்க. அட் எக்ஸ்ட்ரீம் டிஸ்பிளேஸ்மெண்ட் எவ்வளோ? plus A, sir. பிளஸ் ஏ, அழகா சொன்னீங்க. வெலாசிட்டி 0, sir. 0. 0, போயிட்டு நின்னு திரும்புது. ஆக்சலரேஷன், இது பாசிட்டிவ் சைடு. ஆக்சலரேஷன் A omega, sir. இல்லம்மா, A omega. ஆக்சலரேஷன். ஆக்சலரேஷன் ஃபார்முலா யோசிச்சு பாரு. அதுல ஒமேகாட்டிக் 90 கொடு. So minus A omega square. அவ்வளவுதான், அழகா சொன்ன. மைனஸ் ஒமேகா ஸ்கொயர். இப்ப நான் தான் பல முறை சொல்லியிருக்கேன்ல, பாசிட்டிவ் மேக்ஸிமம்னா ஆக்சலரேஷன் நெகட்டிவ். அப்படியே எஃப் Minus M omega square. அவ்வளவுதான், அழகா சொன்னீங்க. அப்படி இங்க வந்துருங்க. டிஸ்பிளேஸ்மெண்ட் Minus A, sir. மைனஸ் ஏ, அப்படியே அங்க. Minus A, sir. வெலாசிட்டி 0, sir. 0, sir. ஆக்சலரேஷன் Plus omega square. Plus omega A. எஃப் Square A, sir. எம் ஒமேகா ஸ்கொயர். Plus omega square, yes, sir. இவ்வளோ நேரம் நம்ம கத்துக்கிட்டது இதுதான். இதுக்காக தான் இந்த டே ஃபுல்லா, அதாவது இந்த பெர் ஹார் ஃபுல்லாவே நம்ம பயன்படுத்தினது. ஒரு ஒரு ஆசிலேட்டரி மோஷன், சிம்பிள் ஹார்மானிக் மோஷன்ல நடக்கிற எல்லா விஷயத்தையும் நம்ம பேசியிருந்தோம். பதில் சொல்லுங்க. y a/2 இருந்தா எவ்வளோ டைம்? y a/2 இருந்தா எவ்வளோ டைம்? T/4, sir. T/4. ஏய், a/2 இருந்தா ஏக்கு தான் t/4. ஏன் உளறீங்க? a/2 T/12, sir. டைம் பீரியட் எவ்வளோ? T/12, sir. T/12. இங்க அப்ப a/2ல இருந்து a போக எவ்வளவு டைம்? T/6. t/6. y equals to a/√2 இருந்தா t எவ்வளோ? T/8. T/4, sir. ஏய், t/8. t/4 ஏன் சொல்லிட்டு இருக்கீங்க? t/4னாலே 0ல இருந்து மேக்ஸிமம் போறதா t/4. 0ல இருந்து மேக்ஸிமம் போறதா t/4. பை இதெல்லாம் கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். 0 to a/2 t/12, a/2a t/6, 0 to a t/4. இதை சொல்லுங்க பை. √3a/2 டைம் பீரியட். T/6, sir. t/6. 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 பா இவ்வளோ பேசணும்பா, நீங்க இவ்வளோ பேசணும். கத்துக்கிட்டீங்களா? ரைட். ஸோ இதில் இன்னும் வந்து பொட்டென்ஷியல் எனர்ஜி, கைனடிக் எனர்ஜி, டோட்டல் எனர்ஜி இதெல்லாம் பேசி முடிச்சதுக்கப்புறம் சிம்பிள் பெண்டுலம் போகணும். இப்போ கரெக்டாக இன்னைக்கு டேட்டில் 25% ஆஃப் லெசன் ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகிருக்கு. ரிட்டன் நோட்ஸு ரொம்ப நல்லா எழுதியிருப்பேன். ஏற்கனவே சொன்னதுமே உனக்கு புரியுற மாதிரி நிறைய பேசியிருக்கேன். இன்னும் அடுத்து நம்ம பேச போகிறது எனர்ஜி இன் சிம்பிள் ஹார்மானிக் மோஷன். ரைட்டா? இப்போ சண்டே கண்டிப்பாக கிளாஸ் இருக்குது. இன்னொரு முக்கியமான விஷயம், எப்போவுமே இந்த 2 கிளாஸை